எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம மிஸ்டர் டி அவர்கள் வந்து கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியால பெரிய பேசு பொருளா மாறியிருக்காரு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொடி அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரசிகர் மன்றத்துக்கு. அது கூட இப்ப அனௌன்ஸ் பண்ணல. அது ரொம்ப நாளா இருந்தது தான். இப்போ கொஞ்சம் வைரல் ஆயிருக்கு. அதனால அது கொஞ்சம் சோசியல் மீடியால போட்டு, இவரும் அரசியலுக்கு வரப்போறாரு, அடுத்த விஜய் மாரி அப்படின்ற மாரி புரளி கெளப்பி விட்டாங்க எல்லாருமே. இந்த கோவில் திருவிழாலாம் பாம்பு வருது, பாம்பு இது பண்ணும், அது பண்ணுன்ட்டு வித்த சொல்லிக்கினே இருப்பானுங்கல்ல. பாம்பு விட மாட்டானுங்க, இருக்கும் இருக்காது. சும்மாவே பொய் புரளிய சொல்லிக்கின்னு கூட்டத்த வச்சுன்னு இருப்பாங்க. அந்த மாரி தான் சோசியல் மீடியாலயும் நெறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக, இந்த மாரி புது கன்டென்ட் கெடைச்சிருக்கு அப்டின்ட்டு எல்லாரும் போட்டு அத பேசின்னு இருந்தாங்க. ஸோ, அது தொடர்ந்து இப்ப அப்டியே நம்ம தனுஷ் பொறந்த நாள் வரவே, இப்ப வந்து ரத்த தான முகாம் மாரி ஒண்ணு நடத்தியிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம தனுஷ் பொறந்த நாள் வந்து எப்பயுமே வருஷத்துக்கு வருஷம் பொறந்த நாளுக்கு முன்னாடி வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே, 2 மந்த்துக்கு முன்னாடியே கூட நெறைய சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ரசிகர் மன்றம் மூலியமா. ஸோ, அந்த மாரி தான் இந்த வருஷமும் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ ரத்த தான முகாமும் வச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த மாரி ரத்த தான முகாம் வந்து பண்ணியிருக்காங்க நெறைய டைம். ஸோ, நெறைய டைமான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடியே. ஸோ, அந்த மாரி தான் அத கன்டினியூவா தொடர்ந்து இப்போ இந்த மாரி பர்த்டேக்கு வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு ஹீரோ அவங்க பர்த்டே சும்மா சாதாரணமா கொண்டாடிட்டு போகாம, இந்த மாரி மக்களுக்கு நல்ல சில நலத்திட்டங்கள வந்து செய்ற மாரி பண்றது வந்து அவங்களுடைய பெருந்தன்மைய காட்டுது. அதுவும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு எதனா நம்ம பண்ணணும் அப்படின்ற மாரியான ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கிறத வந்து நமக்கு காட்டுது. இங்க தாங்க பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப சாதாரண நடிகன் அவன் இஷ்டத்துக்கு இருந்துட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அவன் நடிகன்டா, புதன்டா சுத்தின்னு இருப்பான். அவன் சம்பாதிக்கிறான். அவன் ஏதோ அனுபவிக்கிறான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மாரி சமூக நலன் கருதி யாருனா எதனா பண்ணாங்கனாக்கா அவ்வளோதான். அப்படியே இவரு அரசியலுக்கு வரப்போறாரு, இவரு இது பண்ண போறாரு, அது பண்ண போறாரு, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாரி நெறைய பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா, இதையே ஒரு தொழிலா பார்க்குற கூட்டமும் நெறைய இருக்குல்ல. இத வச்சே சம்பாதிக்கிற கூட்டமும் நெறைய இருக்கு. இந்த அரசியல பத்தி பேசுறது, அப்புறம் அரசியலுக்கு வேலை செய்யறது, இந்த ஐடி விங் மாரிலாம் யூஸ் பண்றது. அதுவும் இல்லாம நெறைய ஊழல் இப்போ வந்து டிவிகே ஆட்சியில வந்த பிறகு ஓரளவுக்கு ஊழல் கம்மியா இருக்கிற மாரி தான் தெரியுது. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இன்னும் போக போக தான் தெரியும். ஏன்னா வந்தோனே ஃபுல்லா ஸ்டாப் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்புவோம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஊழல் இல்லாம மாறும் அப்டின்ட்டு. இப்போ இப்ப நடக்கிற காலகட்டத்தில இப்ப தான் புதுசா ஒரு அரசியல் வந்திருக்கு. அரசியல் தலைவன் வந்திருக்கான். இப்போ இந்த டைம்ல திரும்ப இன்னொருத்தன் வரப்போறான் அப்டின்றது வந்து கண்டிப்பா வரமாட்டாங்க. எதுக்கு இந்த மாரியெல்லாம் சோசியல் மீடியால புரளி கிளப்பி விடுறாங்க அப்டின்ட்டும் தெரியல. இது வந்து எல்லாருக்குமே இம்பாக்ட் ஆகுது. அவங்களுக்குமே இம்பாக்ட் ஆகுது. அவங்களுமே ரிப்ளை பண்றாங்க. இது நடுவுல ஃபேன்ஸுங்களுக்குள்ள ஃபேன்ஸ் வாரியர் மாரி ஒரு சண்டை கிரியேட் ஆகும். ஸோ இது தேவையில்லாத ஒரு சண்டை கிரியேட் பண்ணி விடுறாங்க. சோசியல் மீடியால இந்த மாரி புரளி பேசி. அது வந்து அவாய்ட் பண்ணிக்கினா நல்லாருக்கும். அவங்க பேசுறவங்க பேசின்னு இருந்தாலுமே இந்த ஃபேன்ஸுங்க வந்து சண்டை போடாம கரெக்ட்டா இருந்தா பிரச்சனை இல்ல. அப்படி சண்டை போட்டுருந்தாங்கன்னா தேவையில்லாத இஷ்யூஸ்லாம் கிரியேட் ஆகிக்கின்னு, இப்போ சும்மா இருக்கிற சங்கம் ஊதி கெடுத்த மாரி கம்முனு இருக்கிறவன கூப்பிட்டு இந்த மாரி அரசியலுக்கு வாடா வாடான்ற மாரி ஆயிடும் அதுக்கப்புறம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் தனுஷ் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஃபியூச்சர் தாங்க டிசைட் பண்ணும். இப்ப யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இப்ப இருக்கிற இந்த லோக்கல் எலக்ஷன் வருதுல்ல, ஸோ தலைவருக்கான எலக்ஷன் அதுலலாம் கண்டிப்பா நிக்க மாட்டாரு. அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் வர சிஎம் எலக்ஷனுமே இவரு நிக்கிறது டவுட் தான். இவரு எலக்ஷனுக்கு வரதே டவுட் தாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்படியே வந்தாலும் ஒரு 10, 20 வருஷத்துக்கு 10 வருஷம் கூட இல்ல 20 வருஷத்துக்கு மேல அது ஆகும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவருக்குன்னு தனியா ஒரு பெருசா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகும். இப்போ விஜய்க்கு இந்த மாரி அதுக்கப்புறமேட்டுக்குனா, இப்போ விஜய் அதுக்குள்ள விஜய்லாம் 4, 5 எலக்ஷன் அதாவது 4, 5 எலக்ஷன் வந்துரும். அதுக்குள்ள யார் யாரோ மாறுவாங்க. விஜய் சரியில்லைன்னா வேற யாருனா மாறுவாங்க. இவரு சரியா இருந்தா இவரே கன்டின்யூ ஆவாரு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஓப்பனா சொல்றேனே, தனுஷ் வந்து அவருடைய ஃபேன் பேஸ மட்டும் வச்சுக்கின்னு இப்ப எலக்ஷன்ல நின்னு எதுவும் ஜெயிக்க முடியாது. வேணும்னா மேபி நானும் ஒரு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு பண்ணி வேணா போட்டியிடலாம். ஏதோ 1, 2ல ஏதோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தப்பி தவறி ஓட்டு எடுக்க. ஆனா ஃபுல்லா ஜெயிப்பாருன்னா கண்டிப்பா சான்ஸே இல்ல. விஜய் வந்ததே ஒரு அதிசயமா தான் பார்க்குறாங்க எல்லாருமே. இப்ப எதுக்கு சான்ஸே இல்லனாலும் எதுக்கு இந்த மாரி கதர்றாங்க சோசியல் மீடியால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் தான் காரணம் அதுக்குமே. நம்ம தளபதி விஜய் வந்து வரும்போது எல்லாருமே அதுதான் சொன்னாங்க. கருத்து கணிப்புன்ற பேர்ல அவன் அவன் ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டே இருந்தான். ஆனா இங்க ரிசல்ட் வந்து தலைகீழா மாறிடுச்சு. எவ்ளோ டாப்ல வந்தாரு. ஸோ அந்த மாரி தான் பயந்து போயிருக்காங்க எல்லாருமே. ஒரு நடிகன் வந்து சினிமாலேருந்து இப்போ எம்ஜிஆர் காலத்துல நடந்துச்சுப்பா, இப்பலாம் நடக்குமாப்பா? இப்பலாம் வந்து நின்னா அப்படியே ஜெயிச்சிட முடியுமா? நேரா வந்து இவரு வருவாராம், 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சிஎம் சீட்ல வந்து உட்காருவாராம் அப்படின்ற மாரிலாம் கேலி கிண்டல் பண்ணவங்க தான்.
ஆனா வந்து உட்காந்தாருல்ல, இந்த பயம் தான். அதுவும் இல்லாம இன்னொன்னு நம்ம டிவிகே ஃபேன்ஸ் எல்லாருமே விஜய் ஆதரவு பண்றவங்க எல்லாருமே, எ இப்போ திமுக எதிர்த்தாங்க, அவங்கள செஞ்சுட்டோம். அதிமுகவ செஞ்சுட்டோம். இப்போ தனுஷ் வந்தாக்கா அவரும் செஞ்சுருவோம். அப்படின்ற மாரிலாம் சொல்லிக்கின்னு, அவர்லாம் வரமாட்டாருங்க. எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஸோ ஸ்ட்ராங்கா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கா சொல்லலாம். எங்க தலைவன் வந்து இப்போதைக்கு அரசியலுக்குலாம் வரமாட்டாரு, எலெக்ஷன்லாம் நிக்க மாட்டாரு அப்படின்ட்டு. அப்படியே நின்னாலுமே விஜய்க்கு சப்போர்ட்டா நிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா வெயிட் பண்ணி பார்த்து தான் நிற்பாங்க. இப்பவே வந்தாக்கா எனக்கு தெரிஞ்சு இப்பவே தனுஷ் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது கூட்டணியா விஜய் கூட தான் இருக்கும். சின்னதா எதனா ஒரு இதுல. அப்படி இவர் தனியா நிற்கிறாருன்னா கண்டிப்பா அந்த விஜயுடைய அரசியல் எல்லாம் பார்த்துட்டு 10 வருஷமோ இல்ல ஒரு 15 வருஷமோ கழிச்சு அதுக்கப்புறம் தான் நிற்பாரு. ஸோ யாருமே எதுவுமே பயப்படவும் வேணாம். யாரும் எதுவும் இவரை பத்தி தப்பாவும் பேசவும் வேணாம். அவர் பாட்டுன்னு அவர் இஷ்டத்துக்கு அவர் வேலையை செஞ்சுன்னு இருக்காரு. அதை விட்டுட்டு சும்மா அவர் ஏற்கனவே அவர் மேலே 1008 பிரச்சனை 1008 கான்ட்ரவர்சரி இருக்கு. இதுல இது வேறையா தாங்கல. எப்படிதான் ஆனா தனுஷ் பேசுனது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனல் தாங்க. யாரா இவரை போயிட்டு கிளப்பி விட்டது இந்த அளவுக்கு பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி கம்முன்னு இருந்தவரை இந்த அளவுக்கு பேச வச்சிட்டாங்க. அவர் தப்பா எதுவுமே பேசல. எல்லாமே பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனலா யங்ஸ்டருக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா தான் கொடுத்துருக்காரு. அந்த விதத்துல அவர் வந்து பாராட்டலாம். எப்பவுமே எப்பவுமே அவர் வந்து அவர் பேசுறது இது வந்து புதுசா விஜய் பேசுன மாதிரியே பேசுறாரு. தம்பிங்களா உஷாரா ஒழுங்கா வீட்டுக்கு போங்கப்பா, பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இது புதுசா சொல்ல, விஜய் சொன்னதுனால சொல்ல. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே 10 வருஷமா 10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே தனுஷ் இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஆடியோ லஞ்ச் கூட்டுறாருன்னா அங்கே சொல்லுவார் இந்த மாதிரி என்னை பார்க்க வந்திருக்கீங்க வீட்டிலேருந்து உஷாரா போங்க, போகும்போது பைக்கில் ஃபாலோ பண்ணாதீங்க. இதெல்லாம் அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான் தனுஷ். இன்னவோ புதுசாக வந்தெல்லாம் சொல்ல. எல்லா ஹீரோவுமே அவங்க ஃபேன்ஸுக்குலாம் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஜய் அவருடைய ஃபேன்ஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. இவருடைய ஃபேன்ஸுக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அப்படியே சொல்லிட்டேன்னா அப்படியே அவர் ஃபாலோ பண்ணி இவங்க பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. இவர் இந்த மாதிரி பேசுகிறாருல மோட்டிவேஷனலாக தன்னம்பிக்கையா இதையுமே கலாய்க்கிறாங்க. விஜய் மாதிரி பேசுகிறாரு, ரஜினி மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அவங்கவுங்களுக்கு அவங்க ஏன் இப்போ சிவகார்த்திகேயன் பேசினா கூட ரஜினி மாதிரி பேசுகிறாருன்றாங்க. யார் பேசினாலுமே இப்போ ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீரோ ஒரு ஸ்டாரை இப்போ நம்ம இப்போ அவங்கள பார்த்து பார்த்து வந்திருக்கோம்னா அவங்களுடைய மேனரிசம் வந்து தானாக நமக்கு வரும். அது வந்து தப்பு சொல்ல முடியாது. அவங்களுடைய கண்டென்ட்டை தான் பார்க்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத தான் பார்க்கணும். அவங்கள மாரியே அப்படியே ஈயச்சங்காப்பிலாம் பண்ணலல்ல. அந்த ஸ்லாங் மாதிரி தெரியுது லைட்டா, அந்த மேனரிசம் தெரியுது. ஆனா கருத்து எல்லாமே வேற மாதிரி தானே இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்றத தான் பார்க்கணும். எப்படி சொல்றாங்கன்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால தயவுசெய்து சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத இந்த கமெண்ட்ஸ்லாம் போட்டுன்னு இருக்காதீங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து தனுஷ் ஃபேன்ஸை திட்டுற மாதிரி, தனுஷ் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸை திட்டுற மாதிரி. இது நமக்கு தேவையில்லாதது. இப்போ நான் கூட இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன் தான். சினிமாவான்னு பார்த்தீங்கன்னா விஜய்லாம் சினிமாவெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. என்னடா இது ஓவர் சீன் பொண்ணு இருக்காரு, இதெல்லாம் செட் ஆகாது, எடுத்தோடனே இவ்வளோ கோடி அவ்வளோ கோடி கலெக்ஷன்ன்றாங்க, பில்டப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஆனால் அவர் எப்போ அரசியலுக்கு வராரோ அப்போ வந்து ஒரு யூனிக்கான ஒரு புதுசாக ஒரு ஸ்டைலை கொண்டு வராரு. அதெல்லாம் பார்த்த பிறகு அரசியலில் இவர் பயங்கரமாக பண்ணுவாருப்பா, நல்லது பண்ணுவார். நம்ம சினிமாவில் அவரை பிடிக்கலனாலும் ரியல் லைஃப்பில் வந்து பரவாயில்ல, ஓகே தான், இவர் கொஞ்சம் நல்ல குணம் இருக்குது, நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வருது இல்லை நமக்கு வந்து அவங்களுக்கு தொண்டரா மாறுறோம். ஸோ நான் கூட இப்போ டிவிக்கு ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே சைடில தான் சப்போர்ட்டரா இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா, இவங்க 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவங்க பண்ற சின்ன சின்ன தப்பெல்லாம் நம்ம பெருசா சுட்டி காட்ட முடியாது. ஹேட்டர்ஸ் மாரி. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த மாரி தான். எடுத்தோனே நம்ம ஒருத்தர் கொடிய அனௌன்ஸ் பண்ணாக்கா, ரசிகர் மன்றத்துக்கு கொடிய அனௌன்ஸ் பண்ணா கூட எடுத்து போட்டு அடிக்கிறதா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது பண்ணவும் கூடாது. அதாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ தனுஷுடைய விஷயங்கள்லாம் பெருசா பேசுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அது பேசாம விட்டுருக்கணும். அவர் கொடியை அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேருக்கு பயம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் இந்த அரசியல் சார்ந்தவங்க எல்லாருமே பேசி பேசி போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இனிமே என்டிகே கூட போட்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாட்டையெல்லாம் அப்படியே பேசியிருக்காரு. ஸோ அதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு, அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் தனுஷை பற்றி கான்ட்ரவர்சரி வரும். இந்த மாதிரி நடிகைகளை பேஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த கிசு கிசு மாதிரிலாம் வரும். நம்ம திருவிளையாடல் ஆரம்ப படத்தில் தனுஷ் சொல்லாரு அந்த மாதிரி தான். குருவின் தங்கை திருவுடன் காதலா குமருகிறார் குரு, அந்த மாதிரி டைட்டில்லாம் நம்ம தனுஷ்க்கு நிறைய வரும் கிசு கிசுல. ஸோ அந்த மாதிரி கிசு கிசுலாம் ஹீரோனா வரதான் செய்யும். ஒரு பெரிய டாப் ஆக்டரா வராருன்னா அவருக்கு நிறைய பேச்சு பொருள் இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பேசு பொருள் அவர் தான் பெரிய ஆளாக வருவாங்க ஃப்யூச்சரில். அவங்க ஒழுங்கா அவங்க வந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கடின உழைப்பு மட்டும் தான் போடுறாங்க. அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க இன்னமும் நல்லா டாப்பாக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹாலிவுட் லெவலில் போய் நடிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அவங்கள கேலி பண்ணவங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் கேலி பண்ணுறாங்க, என்னால் முடியாது அப்படின்னு அசிங்கப்பட்டு வந்தால் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரி சைடில் சின்ன சின்ன விஷயங்கள் பேசுறதெல்லாம்
பேசிட்டு தான் இருப்பாங்க. ஆனா, இப்போ பேசுறது கொஞ்சம் ஓவரா இருக்கு. அரசியல் இல்ல, அதனால கொஞ்சம் அதிகமா பேசுறாங்க. அதனால தான் அவருமே எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ, அவர் பேசுனதுலயும் எதுவுமே தப்பா தெரியல எனக்கு. அவர் பேசுனதெல்லாம் கரெக்ட்டா தான் தெரியுது. ஸோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தனுஷ் வந்து ஓவரா பண்றாரா? இல்ல அவர் எப்பவுமே இருக்கிற மாரி தான் இருக்காரா? அப்படின்ற மாரி உங்களுடைய தாட்ட வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ